வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. எம்ஆர்ஆர் மீடியா மூலியம் மீண்டும் சந்திக்கிறேன். தமிழகத்தில் ஹிட்லர் ஆட்சி நடக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்று வந்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எங்கிட்ட 3 ஃபைல் ரெடியாக இருக்குது, அப்படி ஓப்பன் பண்ண வைக்காதீங்கன்னு சொன்னார். அப்புறம் காரு எல்லா எம்எல்ஏக்கும் 30 லட்சத்துக்கு ஸ்கார்பியோ காரும் 1 லட்ச ரூபா சம்பளமும் சொன்னார். அதுக்கு தக்க பதிலடி திமுக நேற்றுக்கே கொடுக்கல. அது திமுக செஞ்ச தவறு. பத்திரிகையாளர்லாம் அதை கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படி சொல்கிறப்ப, ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் செக்ஷனை அக்கௌண்ட்ஸை தமிழ்நாடு தணிக்கைத்துறை ஆய்வு செய்து அது மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய தணிக்கைத்துறை ஆய்வு செய்து அது எல்லாம் சரியாக தான் இருக்கும். அதில் இந்த இது இருக்க வாய்ப்பு இல்லை. டெண்டர் ஊழலில் கமிஷன் வாங்குவாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு நிதி ஒதுக்குனாங்கன்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு தணிக்கைத்துறை ஆய்வு செஞ்சு முடித்து அது மத்திய தணிக்கைத்துறைக்கு அனுப்பி அது சான்றிதழ் கொடுத்துரும். அதனால் அதில் குற்றச்சாட்டுலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இவர் மிரட்டல் அரசியல் பண்ணுறாரு. என்னை எதிர்த்து பேசக்கூடாது, என்னை எதிர்த்து பேசுனீங்கன்னா நான் உங்களை அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கார். அந்த மிரட்டலுக்கு திமுகவில் உள்ள யாருமே நேற்றுக்கு பதிலடி கொடுக்கல. காரை பற்றியும் இதை பற்றியும் தான் புகழ்ந்து பாட்டு பண்ணாங்க. அப்பயே திமுக கார் கொடுக்குறது யாருடைய காசு? மக்களுடைய காசு தானே. கொடுக்குறது தான் உங்கள் சொந்த காசில் கொடுங்கன்னு சொல்லி பேசியிருந்துருக்கணும். அதையும் இதுக்கு தவற விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அந்த மேட்டரை இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டார். மற்ற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கைது பயம் இருக்குது. பழைய திமுக மாதிரி இல்லை. எங்கே மார்க்கண்டேயன் பேசினால கைது பண்ணாங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுன மாதிரி கைது பண்ணி காவல் நிலையத்திலே விட்டுட்டாங்க. அதனால் பயந்துக்கிட்டு முன்னாள் அமைச்சர் வேலு போன்றவங்களாம் அப்படியே ஜிங்ஜா போடுறாங்க. பழைய இதே தளபதியாக இருந்தால் தக்க பதிலடி கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் மிசாவை சந்தித்தவர், கலைஞர். இப்போ அம்மா ஜெயலலிதா காலத்திலேயே மேம்பாலம் கட்டின ஊழல்ன்ட்டு சும்மா ஒரு பொய் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அது தமிழ்நாடு முல்லாக கிளர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆச்சு. அதுபோல் தான் இவங்க என்னை எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசினா அவங்கள மேலே கேஸ் போடுவேன், டைட் பண்ணுவேன், பேரை டேமேஜ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனாவும் பொய் மூட்டைகளை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த பதிலடியே திமுக உடனே கொடுக்க தவறுகிறது. அவங்க பேசுனா உடனே தவறி கொடுத்துடணும், பதிலடி கொடுக்கணும். அடுத்த நாள் கொடுக்கறது கூட லேட்டு. உடனே பதிலடி கொடுத்தா தான் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். உங்கள் மேலே தான் கார் வாங்கின கேஸ் இருக்குது, புலிப்பட கேஸ் இருக்குது, இதையும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு இவங்களும் திருப்பி பேசணும்ல. எம்எல்ஏக்களை அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க. எங்கே நம்ம மேலே ரைடு விட்டுருவாங்களோ, கேஸ் போட்டுருவாங்களோ, செந்தில் பாலாஜி மேலே மாதிரி நம்ம மேலே பண்ணுவாங்களோன்ற பயம் இருக்குது. பயப்படலாம் கூடாது. அன்றைக்கே உதயநிதி அவங்க அரெஸ்ட் பண்ணது அவங்க ஜெயிலில் அடைக்கணுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் தொண்டர்களுடைய போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவனால பயந்துக்கிட்டு தான் இல்லை கோர்ட்டில் நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. தொண்டர்கள் தைரியமாக இருக்காங்க. கட்சியை வச்சு சம்பாதிக்காத தொண்டர்கள் வீழ்ச்சி ரொம்ப விழிப்போட ரொம்ப ஆர்வத்தோட போராட்ட குணத்தோடு இருக்காங்க. ஆனால் சம்பாதித்த முன்னாள் அமைச்சர்கள் இப்போது எம்எல்ஏ இருக்கவங்க சட்டசபையில் பேசுகிறது கிடையாது. ஆனால் வெளியே வசனங்கள் பேசுகிறாங்க. இது சரியில்லை. திமுக எதிர்கட்சியாக இருக்குன்னு நினச்சா அவங்க பேசுகிறதுக்கு தக்க பதிலடி சட்டமன்றத்திலே கொடுத்துடணும்.
அப்புறமா ஆற போட்டு அடுத்த நாள் கொடுக்கறதெல்லாம் சரியில்லை. அதனால் திமுக தக்க எதிர்க்கட்சியாக இருக்கும்னு நினைச்சா தகுந்த பதிலடியை சட்டமன்றத்திலே உடனே கொடுக்கணும். இந்த ஆட்சியிலையும் பல ஊழல்கள் நடந்து கொண்டு உள்ளன. இன்றைக்கி கூட ஒரு பஸ்ஸு பிள்ளைங்க போகிற ரூட்டை 8:45 9:15 போகிறதுக்கு 8:45 நிப்பாட்டி அரை மணி நேரம் டிராஃபிக்கு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க, தூக்குறாங்க. அதே போல் நம்ம வெடி இப்போ தயாரிக்கணும் சிவகாசியில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டத்துலேயும் கம்யூனிஸ்ட் கலந்துக்குது, மாணவர் போராட்டத்தையும் கம்யூனிஸ்ட் கலந்துக்குது. ஆனால் சட்டசபையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்லேயே 2 பிரிவாக இருக்காங்க. சட்டசபையில் இருக்கவங்க, மாநில தலைவராக இருக்கவங்க விஜய்க்கு ஆதரவாகவும் மற்றவர்கள் விஜய்க்கு எதிராகவும் இருக்காங்க. இது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விழுன்னு தெரியல. அதனால் திமுக இனிமேல் எம்எல்ஏக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது தளபதி மட்டும் உள்ளால் போனால் மட்டும்தான் தக்க பதிலடி கொடுப்பார். தளபதி எதுக்குமே பயப்படக்கூடியவர் அல்ல, எதுக்குமே பயப்பட மாட்டார். அவர் மிசாவை பார்த்தவர், எல்லாத்தையும் பார்த்தவர். கொரோனா பீரியடில் பிள்ளைய போட்டு கோயம்புத்தூர் டாக்டருங்கெலாம் போகக்கூடாதுன்னு சொன்னப்பே உள்ளார போனவர். இதே சட்டமன்றத்தில் தளபதி இருந்தால் அது எப்படி இருந்திருக்குங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தளபதி பயப்பட மாட்டார், தக்க பதிலடி கொடுத்துருவார். மற்ற இப்போ இருக்க எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள், ஒரு சில எம்எல்ஏ தர்மத்தவரோட செயல்பாடுகள் ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த போக்கு சரியில்லாத போக்கு. அப்படி பயப்படுறவங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு போகணும்? மோடி அமித்ஷா மாதிரி விஜய் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு மேலே இருக்கார். எதிர்த்து பேசினா அரெஸ்ட்டு, சும்மா ரைடு, ஒன்றும் இல்லாத கேஸுக்கு ரைடு விடுறது. இவர் எம்எல்ஏக்கு வேலை பேசிட்டு சும்மா செந்தில் பாலாஜி மேலே அவர் பண்ணார்ன்ற கேஸை ரைடு விடுறது, பேரை டேமேஜ் பண்ணுறது, மிரட்டுறது, உருட்டுறது. இந்த அரசியலுக்கெல்லாம் பயப்படாமல் திமுக செயல்பட்டால் தான் எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.